ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கர். இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே மொபைல் போன்ல ஏகப்பட்ட கேம்ஸ் ஏத்தி விளையாண்டுருப்பீங்க. ஆனா ஒரு சில கேம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மண்டையை ஒட்டைக்கிற அளவுக்கு உங்களை டென்ஷன் ஆக்கிருக்கு. என்னடா இது முடிக்கவே முடிக்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க கடுப்பா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போன கேம்ஸோட எண்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்ல பார்ட் 1 வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மொபைல் கேம் செக்மெண்ட்டாவே இது எடுத்திருக்கோம். பார்ட் 1ல நாங்க நிறைய மிக்ஸ்டு கேம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஒரு பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மொபைல் கேம்ஸை மட்டும் நம்ம வந்து சேர்த்திருக்கோம். இதுல நீங்க மிஸ் பண்ண எண்டே பண்ண முடியாத பல கேம்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேமே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா 1100 வரக்கூடிய ஸ்னேக் கேம். கண்டிப்பாக இந்த கேம் விளையாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இந்த கேமை விளையாண்டு தான் ஆரம்பிச்சிருப்போம். இப்போ இருக்க நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை மேலாம் வந்து மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகி தான் அதோட ஃபைனலுக்கே போயிருப்போம். அப்போ சின்ன வயசில் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை அந்த பாம்போட வாழை கடிச்சு அவுட் ஆகிருக்கும். இதுக்கான எண்டிங் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதோட எண்டிங் சிம்பிள் தான். இந்த ஒரு பாம்பை அதோட டெய்ல வந்து கடிக்காம பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஒரு கட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கணும். சாப்பிட வச்சு எண்டில் அந்த பாக்ஸ் ஃபுல்லா அந்த ஸ்னேக் ஆயிரும். வேற வழியே இல்லை, நீங்க டெய்ல கடிச்சு தான் ஆகணும். அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். அந்த டெய்ல கடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க, கோட்டெல்லாம் அழிங்க, முதல்ல இருந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. பட் மோஸ்ட்லி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு யாரும் போயிருக்க மாட்டீங்க. அதுவும் கிட்டா இருக்கும்போது அதை நம்மளால அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. இப்பதான் நம்ம பப்ஜில இருந்து எல்லா கேம்லயும் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோமே. அதனால இப்போ கூட நம்மளால அதை வந்து எண்ட் பண்ண முடிச்சிருக்கலாம். பட் கிட்ஸில் அது நம்மளால முடியவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். தமிழிஸ்ல ரெண்டாவதாக இருக்கிறது சேம், இதுவுமே ஒரு நோக்கியா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கேம் தான். நீங்கள் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க, பவுன்ஸ். இந்த கேம் ஒரு சிம்பிளான கேம் தான். ரெட் கலரில் ஒரு பால் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அதில் வந்து வரக்கூடிய முள்ளுகள், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி ஒரு டோர்லேருந்து இன்னொரு டோருக்கு வந்து போய் அதை வந்து சேர்த்துடணும். அவ்வளோதான். இதுக்கு இடையில வாட்டர் வரும், நிறைய தடைகள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி ஜம்ப் பண்ணி அதை எஸ்கேப் பண்ணி எப்படியாவது கொண்டு போயிடணும். இந்த கேமில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருக்கு. அதாவது நோக்கியா ஃபோன் மாடல்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி புது ஃபோன்ஸ் வரும்போது இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டிட்டிங்கிங் பண்ணி நிறைய வெர்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பட் நம்ம வந்து கிளாசிக் வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 11 லெவல் இருக்குது. 11வது லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல். எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நீங்கள் அந்த 11வது லெவல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்து ஏறுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட இந்த எண்டு டோர் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மொத்தமாக கேம் ஓவர். அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னது 11 லெவல் தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஒரு 4 பட்டன் கீபேடை அழுத்திட்டு அந்த ஒரு கேம் விளையாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 11 லெவலே நமக்கு என்னமோ 100 லெவல் விளையாடுற ஒரு சமம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். செம கேம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் விளையாண்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் விஜன்ன்றதா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கேண்டி கிரஷ் சாகா. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கேம் விளையாண்டுருப்பீங்க. முக்கியமாக 2013-12 டைம்லலாம் சாம்சங் கேலக்ஸி வந்ததுக்கப்புறம் அந்த டச் ஃபோனுக்கு மாறினதுக்கப்புறம் மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபோனில் இந்த ஒரு கேம் இருக்கும். விளையாடுவீங்களோ விளையாட மாட்டீங்களோ இந்த ஒரு கேமை கடமைக்குன்னு ஏற்றி வச்சுருப்பீங்க. பட் நம்ம நிறைய பேர் விளையாண்டுருப்போம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு கேம் தான். நிறைய கேண்டீஸ் இருக்கும். அதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேண்டீஸ்லாம் ஒரு 3 சேர்த்தோன்னா அது உடஞ்சி விழுகும். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்கோர்ஸ் இருக்குது. இதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளோதான், இது சிம்பிள். பட் இதுக்கான எண்டிங் என்னன்றதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ வரையும் இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. லைக் 16,775 லெவல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ரீச் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே இன்னும் யாரும் போகல. அதுக்கப்புறம் இதுக்கான எண்டும் என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ், நீங்கள் விளையாண்டுக்கிட்டே போகலாம். போர் அடிக்கும் போது சும்மா விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமு. இதன் காரணமாகவே நிறைய பேர் கடுப்பாக என்னடா இதுக்குன்னு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா இன்னும் சில பேர் சும்மா கடமைக்குன்னு அது எப்பயும் போல் அந்த ஆப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஃப்ரூட் நிஞ்சா. இது வந்து ஒரு அமேசிங்கான கேம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் வந்து மேலே தூக்கி போடுவாங்க. அது எல்லாத்தையுமே கையாலே ஸ்லாஷ் பண்ணும். சூப்பராக இருக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாமெல்லாம் தூக்கி போடுவானுங்க. அதெல்லாம் ஸ்லாஷ் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், வெடிச்சிடும். நமக்கு ஒரு சில நேரங்கள்லாம் பார்க்கும்போது ஃபோனே தூக்கி விட்டு உடச்சிடலாமான்ற அளவுக்கு நமக்கு வந்து டென்ஷன் ஆகும் இந்த கேம் விளையாடும் போது. ஒரு நிஞ்சா மாதிரி சருன்னு வெட்டிக்கிட்டே இருப்போம். பட் 100 லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 100 லெவல்ஸை கிராஸ் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எண்ட் மீன்ஸ் முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாட ஆரம்பிச்சுக்கலாம். பட் இந்த கேம் நீங்கள் விளையாண்டு அந்த 100 லெவலில் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் முடிஞ்சு அவ்வளோதான். இதில் ஒன்றும் அவ்வளோ ஸ்டோரியெல்லாம் இருக்காது. ஸ்டோரி ஃபோக்கஸ்டாலாம் போகாது. ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் அவங்க டைமிங் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வெட்டுறீங்க, எவ்வளோ ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் போகும்.
அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது நின்ஜம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் நிஞ்சா மாதிரியான ஒரு ஆள், 2 சைடும் செவுர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இடையில நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் வந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம். கிட்டத்தட்ட டெம்பிள் ரன், சப்வே சஃபர் மாதிரியான ஒரு கேம் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் கேம், ஓடிக்கிட்டே இருக்க வழி தான். இதில் நிஞ்சா பிளேட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கடுப்பாயிரும், அவ்வளோதான். பட் இதில் கொஞ்சம் அந்த அட்டாக்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். நிஞ்சா பிளேடை வச்சு அட்டாக் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி சூப்பராக இருக்கும். பல்ட்டியெல்லாம் அடிச்சு ஜம்ப் பண்ணுவான். அது பார்க்க கொஞ்சம் அமேசிங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சப்வே சஃபர், டெம்பிள் ரன் மாதிரியான ஒரு கேம் தான் இதுவும். அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது ஜெட் பேக் ஜாய் ரைடர். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் எண்ட்லெஸ் கேம் தான். இது வந்து போய்கிட்டே இருக்கும் தான். ஆனால் இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒன்று போட்டிருப்பானுங்க. அந்த ஜாக்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். அந்த வெரைட்டிஸ்லாம் வந்து அன்லாக் பண்ணும் அப்படின்ற ஆர்வத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் கேம் தான். லைக் சப்வே சஃபர், டெம்பிள் ரன் மாதிரி போய்கிட்டே இருக்க வழி தான் அந்த ஜாக்பாட்டில் பறந்துகிட்டு. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,35,961 தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட், அதாவது நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, உங்களோட ப்ரீவியஸ் ஹை ஸ்கோரையே நீங்கள் பீட் பண்ணிக்கிற மாதிரி அது வந்து போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ஏழாவதாக இருக்கிறது ரைஸ் அப். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. பட் சீக்கிரமாக அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் கேம் தான். எம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாகலாம் இருக்காது. இப்போ நீங்கள் போனால் கூட ப்ளே ஸ்டோரில் இது இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஒரு பலூன் ஒன்று இருக்கும், சாதாரண பலூன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளாக்ஸு, பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கீழே இறங்கும். ஒரு பாலை வச்சு இந்த பலூனில் படாமல் அது எல்லாத்தையுமே தட்டி பத்திரமா கொண்டு போகணும். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 45 லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பானுங்க. மொத்தம் 45 லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம போய்கிட்டே இருப்போம். 45 லெவலில் தாண்டிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, நம்ம நம்ம மொத்த கேமே முடிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியோட நீங்கள் போவீங்க. ஆனால் நிறைய பேர் 12 லெவலே தாண்டி இருக்க மாட்டீங்க. ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டு 45 லெவலும் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, மறுபடியும் 1ன்னு வந்துடும். நீங்கள் அத்தோட கடுப்பாக இந்த கேமை டெலீட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆமாங்க, இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கிடையாது. ஸ்டார்டிங்கில் 45 லெவல் தான் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு ஆசையை மூட்டுவாங்க. கஷ்டப்பட்டு அந்த 45 லெவலை தாண்டினா 46, 47 போவோம். அதுவே நமக்கு வந்து கடுப்பாகும். சரி, 48க்கு அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் 1லேருந்து ஆரம்பிக்கும். இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் கேம் தான். அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது மினி மிலிட்டியா. ஸோ இதை நம்ம வந்து சின்ன வயசில் மினி மிலிட்ரின்னு சொல்லிட்டு இருப்போம், லூஸு மாதிரி. பட் அந்த ப்ரொனன்சியேஷன் கூட ஒழுங்காக பண்ணாமல் அந்த டைமில் விளாண்டுட்டு இருந்த ஒரு காலம் அது. இப்போலாம் எப்படி நம்ம பப்ஜின்னு சுற்றுறோமோ அந்த டைமில் கண்டிப்பாக இந்த கேம் விளாண்டுருப்பீங்க. அது மாதிரியான ஒரு கேம் தான். லைக் ஒரு ஸ்குவாடோட சேர்ந்துக்கிட்டு ஷூட் பண்ணுற மாதிரியான பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டு அடிச்சுட்டு ஆகணும். இதில் கன்னு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்க்கான அந்த ஒரு அவதார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து மல்டி பிளேயர்ஸும் விளாண்டுக்கலாம். லைக் ஆன்லைன் கேம் இல்லை, ஆனால் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஐடி நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து அதை வச்சு நம்ம ஒரு 4 பேர் ஸ்குவாடாக இறங்கலாம். அதெல்லாம் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த டைம்லேயே ஒரு பப்ஜி விளாண்ட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த கேம் கொடுத்துருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் கேம் தான். ஸோ இதில் மிஷன்ஸ் மாதிரியும் போகும், அதே மாதிரி ஆன்லைன் மாதிரியும் போகும். ஸோ இது நீங்கள் எப்படி வேணால் விளாட்லாம். உங்களுக்கு போர் அடிக்கிற வரையும் விளாண்டு தள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு கேமு செம்ம மஜாவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக அந்த லிஸ்டிங்கில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பல மொபைல் கேம்ஸ்லாம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய கேம்ஸ் இருக்குன்னா பார்த்து வீடியோ கூட போடலாம் உங்களுக்கு இந்த லிஸ்டிங் பிடிச்சிருந்ததுன்னா. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.